அண்மைச் செய்தி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஊத்தாங்கல்லில் தனியார் மின் உற்பத்தி நிறுவனத்தில் பணியின் போது கல் விழுந்து இழந்த தொழிலாளியின் குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் தமிழர் தளபதியிடம் கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, கூடுதல் தகவல்கள். நிச்சயமாக அருண். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த புவனகிரி தொகுதிக்குட்பட்ட ஊத்தாங்கல் கிராமத்தில் டாக்கா என்ற மின்சாரம் உற்பத்தி செய்யும் தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்தில் பணிபுரிந்த ஊத்தாங்கல் கிராமத்தை சேர்ந்த ராமமூர்த்தி மகன் மணிவாசம் என்பவர் அதிகாரிகளின் அழுத்தத்தின் காரணமாக நேற்று மதியம் ஒரு 12 மணி அளவில் பாய்லர் பகுதியில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது பாய்லர் மேல் பகுதியில் இருந்து கரியுடன் கூடிய கல் விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதன் அவர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு நேற்று மதியம் அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குழு நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்ததன் பேரில் நேற்று சம்பந்தப்பட்ட அந்த டாக்கா நிறுவனத்தின் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தைக்கு சென்றார். அப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரான அருண்மொழிதன் அவர்கள் கூறியது என்னவென்றால், உயிரிழந்த தொழிலாளியின் இறப்பிற்கு முக்கிய காரணம் கவனக்குறைவும் அதிகாரிகளின் அழுத்தமே காரணம் எனவும், இது விபத்தல்ல, இது கொலைக்கு சமமான செயல் எனவும் கூறினார். மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதன் அவர்கள் 3 கோரிக்கைகளை முன்வைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அதாவது, முதலாவது கோரிக்கையாக உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்தினர் ஒருவருக்கு நிரந்தர வேலை கண்டிப்பாக வேண்டும். இரண்டாவது கோரிக்கையாக அந்த குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். மூன்றாவது கோரிக்கையாக உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்தினருக்கு மேலும் ஒருவருக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த டாக்கா நிறுவனமும் அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்ததால் நேற்று நள்ளிரவு வரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதன் அவர்கள் சம்பந்தப்பட்ட டாக்கா நிறுவனம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று இரண்டாவது நாளாக அந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளியின் உறவினர்கள் மற்றும் அவர் சார்ந்த உறவினர்கள் சேர்ந்து மற்றும் ஒரு 300-500க்கும் மேற்பட்டவர் தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதன் தலைமையில் இரண்டாவது நாளாக தற்போது அந்த டாக்கா நிறுவனம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுவதால் ஒரு பரபரப்பான சூழல் தற்போது நிலை வருகிறது. அருண், தகவலுக்கு நன்றி தமிழர் தளபதி.